வணக்கம். இன்னைக்கு டே 19 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. 2வது ப்ரோமோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்வதியும் கமருதீனும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க வந்து இருக்கிறவங்க மேலெல்லாம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டில் போயிட்டுருக்கிறேன், இவங்களாம் சரியில்லை அவங்களாம் சரியில்லைன்னு பேசிட்டு போனாங்க. இப்போ 3வது ப்ரோமோவில் வந்து கமருதீனும் பார்வதியும் ஜெயிலுக்குள்ளே உட்காந்து என்ன பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பெருசாக பேசியிருக்கிறாங்க, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட திவாகர் மேலே மிகப்பெரிய ஒரு கோவத்தில் வந்து கமருதீன் இருக்கார். அவன் போய் துஷார் காலை போய் நக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து கமருதீன் சொல்ல, பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயங்கரமாக கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகப்போகுதுன்னு தெரியல. நம்ம இங்கேருந்து அங்கேருந்து வந்த பிறகு இவங்கெல்லாம் அப்படியே எங்கள் வீட்டில் என்ன ஆனாலும் கார்த்திகை அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டு பாடிட்டு ஜாலியாக இருக்க போகிறாங்க போல இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே உட்காந்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாரும் குரூப்பாக உட்காந்து பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி ஜெயிலில் உட்காந்துருக்கும் போது தான் அவங்களுடைய ரெஸ்பான்ஸு, அவங்களுடைய கேம் ப்ளே, அவங்களுடைய மைண்ட் செட் இதெல்லாம் வந்து புரிய ஆரம்பிக்கும். கமருதீனும் பார்வதி 2 பேரும் உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய டாக்ஸிக் பிஹேவியர் அப்படிங்கிறது, அவங்களுடைய வார்த்தை பிரயோகம் அப்படிங்கிறது. பார்வதி என்னென்னா ஏதாவது ஒரு கேம் ப்ளே பண்ணி ஏதாவது ஒரு மைண்ட் செட்டை பண்ணி மைண்ட் கேம் பண்ணி நம்ம உள்ளுக்குள்ளே பூந்துடலாம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது வந்து சர்வே பண்ணிடலாம் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே பார்வதி கேம் ப்ளே பண்ணிட்டு இருந்தது. கமருதீன் வந்து யோசிச்சுட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, யார் யார் மேலெல்லாம் தனக்கு வன்மங்கள் இருக்கோ அந்த வன்மங்கள் எல்லாத்தையும் கொட்டிட்டு அந்த வன்மத்தை மட்டுமே வந்து புஷ் பண்ணி அது மூலமாக வந்து ஒரு விசிபிலிட்டி வரணும் அப்படின்னு சொல்லி வந்து கமருதீன் முயற்சி பண்ணுறது. இந்த 2 பேருமே பண்ண கேம் பிளே வந்து உடஞ்சி போய் டீம் எல்லாம் மொத்தமாக சேர்த்து கொண்டு வந்து இங்கே வந்து கூப்பில் உட்கார வச்சுருக்காங்க. இதுலேயும் திருந்தி இதுக்கப்புறமேட்டு இவங்க 2 பேர் சேர்ந்து உட்காந்து பிளான் பண்ணி ஜெயில் விட்டு வெளியே வரும்போது என்ன மனநிலைக்குள்ளே வந்து கேம் பிளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்க்கணும். அது ஒன்று தான் இப்போதைக்கு இருக்கிற கான்செப்ட். ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நடந்த இந்த ஜூஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்கப்புறம் இவனுங்க என்னென்னலாம் வாய் விட்டானுங்க, என்னென்ன கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டானுங்க, திட்டிக்கிட்டாங்க, மயிருக்கு இருந்து பேசிக்கிறானுங்க, அப்புறமேட்டு பைத்தியக்காரன்னு பேசிக்கிறானுங்க, வாடா போடான்னு பேசிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே பைத்தியமாக இருக்காங்க. அதாவது ஒரு பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே சில பைத்தியங்கள் உள்ளுக்குள்ளே வரும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இத்தனை பைத்தியங்கள் ஒரே பிக் பாஸ்க்குள்ளே வந்து இருக்கிறது வந்து நம்ம இப்போ தான் வாட்டி பார்க்குறோம். யாருக்குமே அந்த ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறி இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆசை மட்டும் தான் இருக்குது. எல்லாருக்கும் பயம். நாமினேஷன் லிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டா நம்மளை வெளியே அனுப்பிடுவாங்க, மக்கள் வந்து நம்மளை கண்டிப்பாக வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற பயம். ஐயோ உள்ளே போயிடக்கூடாது, நாமினேஷன் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற பயத்தில் இருக்கிறாங்க. அந்த பயத்தை யாருமே ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. நான் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நாமினேஷன் அனுப்பிங்க, மக்கள் என் பக்கம் இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கை எவன் விதைக்கிறானோ அவன் தான் ஜெயிக்க முடியும். அது நம்ம பல முறை பார்த்துட்டோம், பல விஷயங்களை பார்த்துட்டோம். போன சீசன்லேருந்து எல்லா சீசன்லேயும் அதுதான் நடக்குது. ஆனால் இங்கே இருக்கவங்களுக்கு மக்களை பற்றி ஏதாவது கவலை இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. மக்களை பற்றி ஏதோ ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கவங்களை பற்றி மட்டுமே பேசிட்டு இருக்காங்க. மக்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது இவங்களுக்கு பல்ஸு பிடிச்ச மாதிரி நமக்கு தெரியவே இல்லை. யாருக்குமே கேம் ஆட தெரியல. எல்லாருக்குமே என்னென்னா திட்டிக்கிட்டே இருக்கிறது தான் கேம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஆடியன்ஸுக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதுதான் பிரச்சனையே. நம்மளும் பார்க்குறோம், டெய்லி பார்க்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கட் பண்ணி உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றோம். அப்புறம் எபிசோட போய் பார்த்தோம்னா அதில் ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கிறதில்ல. அப்புறம் நமக்கே போர் அடிச்சு போயிடுது. பிக் பாஸ் மேலே இருந்த அந்த பல்ஸ் அப்படிங்கிறது, பிக் பாஸை ரசிக்கணும் அப்படிங்கிற அந்த பல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப டைலூட் ஆகி இப்போது என்னடா சரி நம்ம பார்த்து பழகிட்டோமே அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் பிக் பாஸை பார்த்துட்ருக்கோம். போன சீசனை தான் நம்ம எல்லாருமே ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம், என்னடா பிக் பாஸ் சரியே இல்லை, பல்ஸே இல்லை அப்படின்னு. பார்த்தா இந்த சீசனுக்கு கம்பேர் பண்ணும்போது போன சீசனுக்கு எவ்வளோ பரவாயில்ல, 100 மடங்கு பரவாயில்ல. போன சீசனோட கண்டஸ்டண்ட்டை விட இந்த சீசனோட கண்டஸ்டன்ட் ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. தெலுங்கு பிக் பாஸில் போய் ஒரு 2 எபிசோடு பார்த்தா அது என்னமோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க. தெலுங்கு பிக் பாஸோடைய அந்த லுக்கு எல்லாமே அவங்க பேசுகிறதுலேருந்து எல்லாமே பொண்ணுங்க மட்டும் கிடையாது, அந்த ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாது. அந்த பிக் பாஸை பார்க்கும்போது ஏதோ ஒரு வைப் இருக்குது, ஃபீல் ஆகுது. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நாகார்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுற விதத்தை பார்த்தா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நம்ம பிக் பாஸில் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஏதோ அந்த பிக் பாஸ் தெலுங்கு பிக் பாஸோட வீடை பார்த்துட்டு அப்படியே திருப்பி நம்ம பிக் பாஸ்க்குள்ளே வந்தோம்னா ஏதோ ஒரு பேய் பங்களாக்குள்ளே பூந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. எல்லாமே பேய்களாக இருக்குது. பைத்தியகார ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனோம்னா அந்த பைத்தியகார டாக்டர் இருக்கார்ல, அவருக்கே பைத்தியம் முடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஹவுஸாக தான் இது இருக்குது. ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்த பைத்தியகார டாக்டருக்கே அவருக்கே பைத்தியம் முடிச்சுட்டு எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மனநிலைக்குள்ளே தான் இந்த பிக் பாஸை நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது. பட் ஆனால் உள்ளே உட்காந்து எடிட் பண்ணுறான் பாருங்க, அந்த ப்ரொமோ எடிட் பண்ணுறான் அவெல்லாம் பாவம். என்ன இவனுங்களை வச்சு நம்ம பிக் பாஸ் எடிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மனநிலையில் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நம்மளும் ஏதோ பல்ஸில் ஓடிட்டுருக்கோம். இந்த வாரம் என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்த்துட்டு மறுபடியும் பேசுவோம். இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. கண்டிப்பாக நீங்கள் நைட்டு வந்து ஏதாவது பெரிய சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பற்றி பேசுவோம். உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட்ல இருந்துங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.